வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவதுங்க, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அவள் மாயக்காரி, மயான சூரக்காரி. அந்த அம்மா வந்துங்க எப்படியும் நம்மளை சோதிப்பா. எப்படின்னா, நாங்கள் மலையனூருக்கு போகும்போதுங்க பேக் 2 பை கொண்டு போவோங்க. அந்த பையில் வந்துங்க, அதாவது கிரீடம், அந்த அம்மாவுக்கு மேக்கப் போடுற ஐட்டம் அதுதாங்க. அது 2 பையாக கொண்டு போவோம் நாங்கள். அதில் ரொம்ப வெயிட்டான பொருட்கள் கூட எதுவுமே கிடையாது. சூளம் கூட நாங்கள் கொண்டு போகிறது கிடையாது. பித்தளை சூளமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 2 பையும் அப்படி அழுத்தங்க. தரையிலே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நானும் இன்னொரு அக்காவும் கொண்டு போவோம். எங்கள் ஏரியாவிலேருந்து அது ஒரு அக்கா துணை கூப்பிட்டு போவேன், அவ்வளோதாங்க. அப்படி வெயிட்டாக இருக்கும். அப்போ மேல்மலையனூர் போய் நாங்கள் இறங்கிட்டு கிளாம்பாக்கத்துக்கு அந்த பஸ் ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள். அதேமாரி மலையனூர் இறங்கிட்டு அந்த பையை கொண்டு ஒரு ஆள் ஒரு பை வச்சுப்போம். அதுக்கே எங்களால் தூக்கிட்டு போய் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி அந்த அம்மா கோயில் அடையிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அப்படி இருக்கும். திரும்பியும் மேக்கப் கலைச்சிட்டும் அதேமாரி அந்த 2 பையும் பஸ் ஏறுறதுக்குள்ளே, சென்னை பஸ் பிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டுருவோம் நாங்கள். அப்படிப்பட்ட பை அது எதுக்கு தான் அழுத்துதுன்னே தெரியாதுங்க. அது ஒன்றுமே வெயிட், அதில் ஒன்றுமே பொருட்கள்லாம் இருக்காது. கண்மை, அந்த அம்மாவுக்கு மேக்கப் போடுற பொருட்கள் அவ்வளோதான். அது என்னங்க வெயிட் இருக்கும்? அதுக்கே அவ்வளோ வெயிட்டாக இருக்க மாதிரி போட்டு தரையிலேயே அழுத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த முறை நான் மேல்மலையனூர் போகும்போது வேஷம் போட போகிறேன். எங்கள் ஏரியா அக்கா வரலைங்க. அப்போது எங்களுடைய தங்கச்சி தான் வந்தாங்க. அவங்க மருவத்தூர்லேருந்து அவங்கள கூப்பிட்டு போனோம் நான். இப்போது நான் இங்கே சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு நானே தான் போனோம். அங்கேருந்து மேல்மலையனூர் பஸ் பிடிக்கிறதுக்கும் அந்த 2 பையை எடுத்துக்கிட்டு நானே தான் போகணும். அப்போ நான் பையை இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுக்கும்போதே என்ன சொல்கிறேன், ஆத்தா எனக்கு நானே உடம்பு முடியாத ஆள். இந்த 2 பையை வெயிட்டு போட்டு பயங்கரமாக அழுத்தம். நான் ஹேண்ட்பேக்கையும் மாட்டிகிட்டு இந்த பையன் 2த்தையும் எடுத்துக்கிட்டு நான் நடந்து போய் பஸ் பிடிக்கணும். ஆத்தா நீ தான் துணை இருக்கணும் எங்களுக்கு. எனக்கு இந்த இது என் கூடவே நீ தான் வரணும் ஆத்தா. ஏன்னா நான் எங்கேயும் மயங்கி விழுந்துடக்கூடாது. பிபி, சுகர் எல்லாமே இருக்குது எனக்கு. நானே உடம்பு முடியாத ஆள். நீ தான் வரணும் அம்மா கூட அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. எங்கள் ஏரியா கோயிலெல்லாம் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு போயிட்டு, அதாவது கிளாம்பாக்கம் இறங்கிட்டு 2 பையும் 2 கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டேன். புடவையும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நடந்து போகிறேன். ஒரு வெயிட்டும் தெரிலங்க எனக்கு. அப்புறம் பஸ்ஸு பிடிச்சி மேல்மலையனூர் பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மருவத்தூரில் இறங்குறேன். நான் இறங்கிட்டு அப்போயும் எனக்கு அந்தளவுக்கு வெயிட்டே தெரிலங்க எனக்கு. அந்த மாதிரி அந்த அம்மா மாயக்காரி, மயான சூரக்காரி, எல்லா சோதனையும் நம்மளை பண்ணுவோம் அந்த அம்மா.